திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபட வந்த பக்தர் கூட்ட நெரிசலால் உயிரிழந்ததாக அவரது மனைவி புகார் தெரிவித்த நிலையில் அதற்கு அமைச்சர் சேகர் பாபு எதிர்வினை ஆற்றியுள்ளார். கூட்ட நெரிசல்னாலதான் அவர் மூச்சு விட முடியாம மூச்சு திணற மாதிரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை, வெளியில வர்றதுக்கும் வழி இல்லை, என்ன செய்ய முடியும்? ஒரு தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. அவரால் என்ன செய்யறதுன்னு புரியல. ஆனா அவர் இது யூஸ் பண்ணுவாரு, அவருக்கு முடியலங்கிற மாதிரிலாம் செய்தி ஃபேக் நியூஸ் வருது. அவர் அப்படி நல்ல திடகாத்திரமா இருந்தவர் தான் சார். எப்பயாவது அவருக்கு அந்த மாதிரி வரும், லைட்டா அப்படி வச்சு மூச்சு விழுப்பாரு சார். இந்த மாதிரியெல்லாம் ஃபேக் நியூஸ்லாம் தயவு செய்து கொடுக்காதீங்க. எங்களுக்கு உதவியே பண்ணலைனாலும் பரவாயில்ல கவர்மெண்ட். நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வேண்டாம் பாடி வேண்டாங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் வெளியில் எடுத்து கொடுத்துட்டு வெளியில் எங்களுக்கு சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துறணும் சார். அப்படிங்கிறதுனால நாங்கள் அவங்க இந்த போலீஸ் என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் எழுதி அவங்க கையெழுத்து கேட்டால் நான் போட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. சிறு சிறு விபத்துகள், இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்டது அல்ல, கூட்ட நெரிசலும் அல்ல. அங்கே ஏற்பட்டது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்கனவே இருந்திருக்கின்றது. அந்த நோய் அவர் இன்னும் கேட்டால் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் போகின்ற அந்த கியூ வரிசையில் தான் சென்று கொண்டிருந்தார். ஆகவே இது இயற்கையான மரணம் இல்லம்மா. அந்த அம்மா போட்ட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அங்கேயும் சங்கிங்க தான். அவரு லைன்ல நிக்கிறாரு, மூச்சுத்திணறல் ஏற்படுது. ஓடியா மூச்சுத்திணறல் ஏற்படுதுன்ற தகவல் வந்தவுடனே திருக்கோயில் ஊழியர்களை அவர்கள் அழைத்து வந்து திருக்கோயிலில் இருக்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சைக்கு எடுத்து செல்கிறார்கள். அவருக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது என்று அவர்கள் மனைவி குழந்தைகள் கூறியதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுதே சங்கிகள் அங்கே ஒன்று கூறி இப்படி பேட்டி கூடு அப்படி பேட்டி கூடு என்று அவர்களை தொந்தரவு செய்திருக்கின்றார்கள்.